வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு மே மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை. பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூவோட விலை அதிரடியாக குறைஞ்சிருக்கு. கூடவே முல்லை, சாமந்தி, ரோஜா, கனகாம்பரம் பூக்களோட விலைகளுமே இன்னைக்கு ரொம்பவுமே குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்கள் வியாபாரத்துக்கோ, அலங்காரத்துக்கோ, பூஜைக்கோ, சாமிக்கோ பூக்கள் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு செலவு பாதியாக தான் இருக்க போகுது. அந்த அளவுக்கு பூக்களோட விலைகள் குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு மல்லிகைப்பூ ஒரு கிலோ வந்து 230 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முல்லைப்பூ ஒரு கிலோ 250 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சிவப்பு ரோஜா ஒரு கிலோ 240 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி பூ ஒரு கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சம்மங்கி பூ ஒரு கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அரளிப்பூ ஒரு கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தாமரைப்பூ ஒன்று 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. துளசி ஒரு கட்டு 50 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. செண்டுமல்லிப்பூ கிலோ இன்னைக்கு 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கனகாம்பரம் ஒரு கிலோ 350 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நந்தியாவட்டம் பூ கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பட்டன் ரோஸ் ஒரு கிலோ 240 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஜாதி மல்லி ஒரு கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. கோழிக்கொண்டை பூ கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. மறிக்குழந்து பூ ஒரு கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. பூக்களோட விலைகள் எல்லாமே வந்து ஒரு கிலோவில் இருக்கு. நீங்கள் சேரில் வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு சேருங்கிறது 300 கிராம். ஒரு கிலோவுக்கான விலையில 3.5 சேரு வரைக்கும் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி விலைகளை நீங்கள் பிரித்து பார்த்துக்கோங்க. அதிகாலை நேரத்தில் ஏலம் வர்ற இடத்துலையே வந்து வண்டியிலேருந்து மூட்டையாக பூக்கள் வாங்கினீங்கன்னா ரொம்பவுமே விலை குறைவாக கிடைக்குது. அதுக்கு குறைவாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க மார்க்கெட்டுக்கு உள்ளே இருக்கிற மொத்த விலை கடைகளில் 2 அல்லது 3 கடைகளில் விலை விசாரிங்க. எங்கே பூக்கள் பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் விலை குறைவாகவும் இருக்கோ அங்கே மொத்தமாக வாங்கிக்கோங்க. இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோவாக வெளிவருது. சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருந்து கடைக்கோ மார்க்கெட்டுக்கோ போகிறதுக்கு முன்னாடி விலை குறைவான பொருட்களை வாங்கிக்கலாம்.